அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். தினம்தோறும் நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பேண வேண்டிய விஷயங்களாக அவர்கள் கூறி சென்ற பல்வேறு செய்திகளை காணொலியிலே நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அற்புதமான ஒரு செய்தி, அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு 6 விதமான வேதனைகள் உண்டு. அந்த 6 வேதனைகளில் 3 வேதனை உலகத்திலும் 3 வேதனை மறுமையிலும் கிடைக்கும் என்று அல்லாமா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே உலகத்திலே கிடைக்கக்கூடிய 3 வேதனைகள், முதலாவது முடிவில்லாத மேல் எண்ணம். அதாவது அவருடைய ஆசைக்கு ஒரு முடிவே வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லவா, ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடை நிரம்ப தங்கம் இருந்தாலும் 3வது ஒன்றை அவன் தேடி போவான் என்று சொல்கிறார்கள் அல்லவா. அந்த மாதிரி அவனுடைய ஆசைக்கு ஒரு முடிவே இருக்காது. தொடர்ந்து அவன் ஏதாவது துனியாவை தேடிக்கொண்டே இருப்பான். 2வது, போதும் என்கிற மனப்பான்மை இல்லாத பேராசை, இன்னும் வேண்டும் வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இருக்குமே ஒழிய போதும் என்கிற மனப்பான்மைக்கு அவன் வரமாட்டான். 3வதாக, துனியாவை மிக அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தருகிற மிக முக்கியமான தண்டனை என்னன்னா, இபாதத்துகளிலே இன்பம் போய்விடும். இன்றைக்கி நிறைய பேரை பார்க்கிறோம், வியாபாரங்களில் ஈடுபட்டு கொண்டு, துனியாவை தேடுகிற விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டு தொழுகையை அசால்ட்டாக விடுகிறார்கள், இபாதத்துகளை அசால்ட்டாக விடுகிறார்கள். இபாதத்துகளில் அவர்களுக்கு இன்பம் இல்லாமல் இருக்கிறது அல்லவா. ஆக ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டத்தை தாண்டி துனியாவின் மீதான ஹிர்ஸு, அந்த ஆசை அதிகரிக்கிற போது அல்லாஹ் அவனுக்கு வணக்கத்தின் மீது உண்டான, இபாதத்துகளின் மீது உண்டான அந்த இன்பத்தை அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய மனிதர்கள் அப்படி தான் இருக்கிறார்கள். முழுக்க முழுக்க தன்னுடைய உலகத்தின் தேடலுக்காக வணக்க வழிபாடுகளை விடுகிறார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், பெரும் பெரும் சஹாபாக்கள் அவர்கள் மிகப்பெரிய வணிகம் செய்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த காலத்திலும் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய தொழிலோ அவர்களுடைய உலகத்தின் மீதான தேடலோ மறுமையை விட்டும் திசை திருப்பக்கூடியதாக அவர்களுக்கு இருக்கவில்லை. அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டும் திசை திருப்பக்கூடியதாக அவர்களுக்கு அது இருக்கவில்லை. குர்ஆனிலே கூட அல்லாஹ் சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுடைய துனியாவுடைய தேடல் மறுமையினுடைய நினைவை விட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களை திசை திருப்பாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஆக மறுமையை விட உலகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வேதனைகளில் துனியாவிலே தரக்கூடிய இந்த வேதனைகள் மொத்தம் 3. மறுமையிலே ஏற்படக்கூடியவை. 1வது, மறுமை நாளிலே திடுக்கம். அவர் மறுமைக்கு வருகிற போது திடுக்கத்தோடே அவர் வருவார். 2வது, கடினமான கேள்வி கணக்கு. அல்லாஹ் அவரிடத்திலே மிக கடினமான கேள்வி கணக்குகள் கேட்பான். 3வது, முடிவில்லாத கை சேதம். கடைசியில் அவர் மறுமையில் ரொம்ப கவலைப்படுவார். நாம் அற்ப துனியாவுக்காக வேண்டி இந்த மறுமையை பாலடித்து விட்டோமே, இந்த மறு உலகத்தை நாம் வீணடித்து விட்டோமே என்று அவர் ரொம்ப வருத்தப்படுவார், கைசேதப்படுவார். ஆக இந்த நிலைமைகள் எல்லாம் ஏற்படும். ஆக ஒரு மனிதனுக்கு துனியாவின் மீதான ஹிர்ஸ் என்பது ஓரளவுக்கு இருக்கலாம், தேவையான அளவுக்கு சம்பாதிக்கலாம், தேவையான அளவுக்கு பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளலாம். ஆனால் அதற்காக வேண்டி முழுக்க முழுக்க அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, மறுமையை மறந்து, எல்லாத்தையும் மறந்து துனியா என்று அதிலேயே மூழ்கி போய் அதிலே ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய கைசேதத்திற்குரியவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் தஆலா அத்தகைய நிலைமையிலிருந்து நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக.